எவ்வளோ திட்டுவாங்க, எவ்வளோ அவமானப்படுத்துவாங்க. ஆமாம், அந்த 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 சகோதரி கர்த்தருக்கு பயந்தால் என்ன பண்ணோம், சரி மாமியார் தானே திட்டுது, விடுன்னு சொல்லின்னு இருந்துச்சு. ஒரு முறை ரொம்ப ரொம்ப டீப்பாக போயிட்டு அவங்க வீட்டு ஃபேமிலிக்கு எல்லோரும் திட்டி அவமானப்படுத்தி லாஸ்ட்டில் அவங்க வீட்டுக்காரே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிச்சு. நான் அம்மாவுக்கு தாங்க முடியல. எவ்வளோ நாள்லாம் பொறுமையாக இருக்கிறதுன்ட்டு எடுத்துச்சு பாரு உலகிய போச்சு மாமியாருக்கு கழுத்திலே வச்சு ஒரே அமுக்கு. மாமியார் விழுந்துச்சு, கட்டில் கடையாக விழுந்துச்சு, படுத்துச்சு. ஹஸ்பண்ட் வராரு வேலையிலேருந்து வேகமாக. அம்மாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு பர்மிஷன் கொடுக்கல, லேட் ஆகிடுச்சின்னு ஓடி வராரு. பார்க்குறாரு, என்னம்மா எங்கள் அம்மா அப்படி ஆகிட்டுக்கிறாங்களே. நான் எல்லாம் வாய் மேலே குத்திக்குது, கொலைக்கலையே. வாய் தொறுப்பியா பேசக்கூடாது நீ அப்படின்ட்டு வாயில் குத்திருக்குது, உலக்கிலையே. கை மேலே கால் மேலே போட்டு கை காலும் வரல, இப்படியே பார்த்துட்டு இருக்குது. என்னம்மா ஆச்சு? ஐயோ ஆண்டி பாத்ரூம் வழிக்கு விட்டாங்கப்பா, ஆண்டி பாத்ரூமில் வழிக்கு விட்டாங்க. உண்மையாவா? அண்ணா அந்த அம்மா ஆக்ஷன் பண்ணுது. இல்லை கழுத்தை பூச்சா உலைக்கிலே குத்தனா அப்படின்னு சொல்லுது. என்னம்மா சொல்கிறாங்க அம்மா? அட பாவி, உலக்க மாதிரி நிற்கிறியடா, என் கழுத்தில் இருக்கிற செயினை கைட்டு என் மருமகளை போடுன்னு சொல்கிறாப்பா. அந்த அம்மா அப்படியே மாற்றிட்டாங்க. இல்லை வேறு ஏதோ உலக்கி கட்டு, அதான் நீ உலக்க மாதிரி நிற்காத, அந்த கழுத்தில் இருக்கிற செயினை கைட்டி என் மருமக கழுத்தில் போடுன்றாங்கப்பா. என் மேலே எவ்வளோ ஆசை அத்தைக்கு. ஏய் கத்தாத, கம்முன்னு இரு, நாளைக்கு வேலைக்கு போனால் கதையை முடிச்சிடும். அதுக்கு அதோட அமைதியாகிடுச்சு பாருங்க அந்த அம்மா. பொறுமையாக இருக்க முடியல, கோலத்தை பொறுமையாக இருக்க முடியும். பிசாசு உள்ளே வந்துடுறான். கொஞ்சம் ஏமாந்து பொறுமையாக எவ்வளோதான் பொறுமையாக இருந்தாலும், எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும், சில பேச்சுங்க பேசும்போது, சில காரியங்களை கேட்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்ன்ற வார்த்தையை தாண்டி என்ன 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 பண்ண சொல்கிற? என் யாருன்னு தெரியாது உனக்கு, என் கதை தெரியாது உனக்கு, என் பின்னணி உனக்கு தெரியாது, எல்லாத்தையும் விட்டு தான் வந்துக்கிறேன். நம்ம மறுபடியும் கையில் ஏற்றுனா அவ்வளோதான். ஏயா அதெல்லாம் விட்டுட்டு தானே திரும்பியும் அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிற. இவன் இடையில் வரான்ல, இவன் சொல்கிறான், நீ சாதாரணமான ஆள் கிடையாது, சொல்லு அவங்களுக்கு சொல்லு, நீ பேசு, இன்னும் பேசு, நீ அமைதியாக இருந்தனா என்ன உனக்கு கேவலமாக நினைப்பாங்க, இன்னும் சத்தமாக பேசணுமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்கள் பலவீனப்படும் பொழுது, சோர்வுக்குள்ளாகும் பொழுது, கஷ்டத்தை நெருக்கடி அனுபவிக்கும் பொழுது கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் இவன் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுருவான். அந்த நேரத்தில் இன்னமும் நீங்கள் கர்த்தரை நம்பணுன்றது தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சோதனை நெருக்கடி ஏற்படும் பொழுது தான் நம்ம விசுவாசம் அதிகமாகணும். கடல் கொந்தளிப்பு அதிகமாகும் போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஏசப்பா வருவார், அவர் கூட தானே இருக்கிறோம், நம்மளை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துக்கணும். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கை அப்படி அலமோதும் போது, அப்படி போராடும் போது நம்மளுக்கு என்ன வந்துடும்னா பயம் வந்துடும். காபராவாயிட்டன்னு வாங்க பாருங்க, அப்படி காபராவாக மாறி அடிக்கடிக்கும் அப்படி நடுங்கி ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையேன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது பொறுமையை யோசிங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானது, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக ஆண்டவர் சொல்கிறார். சும்மா இல்லை அந்த வார்த்தை. இவங்க அப்படி போகும்பொழுது பயங்கரமான நடுக்கடலில் மாட்டிக்கணுமே, ஆண்டவரே சாக போகிறோம், ஐயோ கத்துறாங்க, ஐயோ சாக போகிறோம், ஐயோ சாக போகிறோம். சீஷருங்க தான், கூட இருந்தவங்க தான், வார்த்தை கேட்டவங்க தான், நல்லா நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க தான் அவங்க, மீன் பிடிக்கிற ஆளுங்க தானே அவங்க. ஆமாவா இல்லைங்களாங்க? ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அதில் மீன் பிடிக்கிறவங்க. அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸான படகு ஓட்டுருங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு போட்டு வாடகை எடுத்துட்டுக்கிறேன், நம்ம சீக்கிரமாக ஷார்ட் ரூட்டில் போயிடலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுகிறேன், நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டார். இவங்களுக்கு என்ன பெருமானா, நம்மளுக்கு நல்லா ஓட்ட தெரியும். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கடவுளுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிறது என்ன விஷயம் தானே, பெருமை. எனக்கு நல்லா பைக் ஓட்டுவேன், அன்றைக்கி தான் ஊழ்ந்து எழுந்துச்சு வந்திருப்பான். நான் கார் சூப்பராக ஓட்டுவேன், தலைகீழ் ஓட்டுன்னு இருந்திருப்பான். அன்றைக்கி நல்லா ஓட்டுது, என்றைக்கு எனக்கு நல்லா, நான் உண்மையாக சொல்கிறேங்க,
நான் பெருமைப்பாடு நிறைய அவமானப்பட்டு வந்துக்கிறேன். சூப்பராக ஐயோ நல்லா பாடுவாருங்கன்னுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து ஏடா கூடமா எனக்கு வாய்க்கவே வாய்க்காது. அடப்பா என்ன மனசில் சொன்னான்னு தெரியலையே, நல்லா பாடுவாருன்னா இப்படி இழுத்துன்னு போச்சு இந்த பாட்டு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஒர்ஷிப் பண்ணுவார் ஐயான்னுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்தா ஏடா கூடமா பண்ணவே முடியாது நம்மளால். சரி என்னடா இது என்ன ஏடா கூடமாக இருக்குது, சரியாக பண்ண முடியலையே. சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார், இன்றைக்கி நம்ம மதியில் வந்துக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு அன்றைக்கின்னு கதை நடத்தும். என்றைக்கு நம்மளை சூப்பர்ன்றாங்களோ காப்பராக கூட இருக்க முடியாது நம்மளால். நம்மளை எங்கேயுமே நம்மளை உயர்த்தக்கூடாது. நம்ம யாரை தான் உயர்த்தணும்? இயேசுவை மட்டும்தான் முன்ன வைக்கணுமோ தவிர என்னுடைய தாளந்தை என்னுடைய அறிவை நான் முன்ன வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர் சூப்பர் ஆளுங்க, எனக்கு குழி நோண்டுக்கிறாங்க சூப்பருன்னும் போதே முடிஞ்சு போச்சு. இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நான் நல்லா போட்டு ஓட்டுவோம் ஆண்டவரே, நாங்கள் போட்டு ஓட்டி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறேன், நீ போப்பா போட்டு எடுத்துன்னு போங்க, நான் ஜெபம் பண்ணோம் பாரமாகுதுன்னா ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போட்டு எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டு. இவங்க 4 பேருக்கு ரொம்ப பேதுரு யோவானு இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய குஷி தான். நம்ம போட்டில் போகலாம் வாங்க, நமக்கு நல்லா ஓட்ட தெரியுமேன்னு நல்லா ஓட்டுன்னு போனாங்க. ஆனால் புயலில் ஓட்டலையே, நல்லா போட்டு ஓட்டின்னு போகிறாங்க. பாதி தூரம் நடுக்கடலில் போன உடனே கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு அப்படி அலை மோதுது. இந்த பக்கம் உள்ளே போவாங்களா, வலதுபுறம் போவாங்களா, இடதுபுறம் போவாங்க, இப்படி ரொம்ப ரொம்ப அது கொந்தளிக்குது. யோசிச்சிருப்பாங்க மனசில், ஐயோ நம்ம தெரியாமல் யார்கிட்ட சொல்கிறன்றது ரொம்ப முக்கியம். அவர்கிட்டே போயிட்டு நாங்கள் நல்லா போட்டு ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஆண்டவர்கிட்ட, அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நல்லா அலை மோதுது, ஐயோ சாவு போகிறோம் ஒரே கத்து ஒரே அழ, பயந்துட்டு மரண பயத்தை காட்டிக்கிறார் கடவுள். இவங்கெல்லாம் போட்டில் போனாங்க, அவர் அந்த கடல் மேலே என்ன பண்ணுறாரு, அப்படி நந்து வந்து நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னா இன்னும் ஐயோ பேய் வருது பயத்தில். ஆண்டவர் கூட எப்படி தெரியுறாரு உங்களுக்கு? பிசாசு பூதம், ஐயோ ஆண்டவர் கூட உங்களுக்கு பேய் தான் தெரிவார். பயத்தில் இருக்கிறீங்களே நீங்கள் தான். கொந்தளிப்பு, வாழ்க்கையில் கொந்தளிப்பு ஏற்படும் பொழுது, நெருக்கடி ஏற்படும், பிரச்சனை ஏற்படும் பொழுது பதறாமல் ஜெபம் பண்ணணும், பதறாமல் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். அலர்னு உலகத்தில் இருக்கிற மாதிரி நீ அலர்னு அழுதுக்கணும் புலம்பிக்கணும் இருந்தீங்கன்னா உங்களுடைய இருதயம் கலங்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் இருக்கும்போது உங்கள் இருதயம் கலங்க. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்க கலங்க மாட்டாங்க. இவன் பாருங்க கதர்னு இருக்கிறாங்க, ஆண்டவரே தூரத்தில் வரும்போது ஒருத்தன் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சான், டேய் கம்முன்னு இருங்கடா அப்படிலாம் பேசாதீங்க, அது ஆண்டவர்ரா இயேசுடா, இயேசு வராரு. ஒருத்தன் கண்டுபிடிச்சா இயேசு வராரு. இயேசு வந்தார், கிட்ட வந்தார். விசுவாசத்தில் அப்படி தோல்வி அடைஞ்சு பலவீனப்பட்டிருந்த பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஆசையாக இருக்குதா வா. அவருக்கு ஏற்பட்ட இழப்பு, அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி கஷ்டத்தினால விசுவாசத்தை விட்டு விலகி போயிருந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை விசுவாசிக்கிறதா இருந்தா, இனி என்னை நம்புறதா இருந்தா என் கூட வரணும்னு ஆசைப்படுறல இந்த தண்ணியில் இறங்குன்னு. அவர் இறங்குன்றாரு. கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, வானா இறங்கிடாத, அவர் ஆண்டவர், அவர் நிற்கலாம், நீ நடந்தால் உள்ளே போயிடுவேன். நீங்களா தைரியமாக ஒரு டிசிஷன் எடுக்கும்போது கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ வானா உன்னால முடியாதுமா, ஏமா மல்லு கட்டுனுக்கிறேன்னுவாங்க. நம்மளா தைரியமா, நானே இப்போ தான் தைரியம் வந்து தண்ணியில் இறங்கி ஆண்டவர் இருக்கிறாருன்ற நம்பிக்கையில் முன்னாடி போய் காலை வைத்து வச்சா, ஐயோ வானா உள்ளே போயிடுவேன், உனக்கு எதனா ஆகிடும். அவர் மாதிரி நீ கிடையாது. அவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்கள் செய்வான்னு சொல்லிட்டு. பேதுரு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத கேளு, நீ தண்ணியில் இறங்கி வா, என்னை விசுவாசிக்கிறியா வா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார். அப்படி இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தார். தண்ணியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கிறாரு. ஐயோன்னு கத்தனவங்கெல்லாம் அமைதியாயிட்டாங்க. நீங்கள் ஸ்டெப்பு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கத்தினுக்கு அடங்கிடும். புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம இறங்குற வரைக்கும் தான் ஐயோ குயான்னு கத்தின்னு இருக்கும். இறங்குற வரைக்கும் தான். நீ தண்ணியில் கால் வச்சு நின்றுட்டுன்னு வச்சுக்க, அது நல்லா வரும், எனக்கு அப்போவே தெரியுமே, அது நல்லா போனுங்க சூப்பராக. அது எனக்கு தெரியாது, அது அப்போயே சூப்பர் ஸ்டார் ஆச்சு. அது நல்லா வரும்னு எனக்கு தெரியும். பிரதர் நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும்போது வானான்னு சொன்ன ஆளுங்க தான் நீ நிற்கும் போது சொல்லுவாங்க, அவர் வந்ததுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். அவர் ரொம்ப பயந்து இருந்தார், நான் தான் ஜெபம் பண்ணி அமுச்சு விட்டேன். அப்புறமா 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப், அப்படி போய் நிற்கிறாரு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவங்களுக்கு ஒரு ஆசை, இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசில் கஷ்டம். சரி நம்ம கூட போய்க்கலாம் போலுக்குதே. பேதுரு கேட்டார், நம்ம வேணான்னு சொன்னோம், இப்போ நம்ம கூட அவங்களாம் ஆசை வந்துச்சு. நெருங்கும் போது தான்
மறுபடியும் புயல் காற்று கொஞ்சம் அதிகமாகிறார். நம்ம விசுவாசத்தில் நடக்கும்போது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கும்போது இன்னும் புயல் அச்சினதை விட தாண்டி இன்னும் பயங்கரமாக அடிக்கும். நீங்கள் யாரை தான் பார்க்கணும்? அவரை மட்டும் பார்த்துனே போயின்னு இருந்தீங்கன்னா அவரை ரீச் பண்ண முடியும், அவரை அடைய முடியும். வலதுபுறம் இடதுபுறம் ஏற்படுற பிரச்சனைங்க நெருக்கடிங்களை பார்த்தோன்னா தண்ணியில் முழுகி போயிடுவோம். பேதுரு ஆண்டவரை நோக்கி பார்க்குற வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தார். ஆனால் இங்கே அடிக்கிற புயலை பார்த்து இன்னும் அதிகமானோன்னா இன்னும் சத்தமும் அவருக்கு டவுட் ஆயிடுச்சு, நம்மளா நிற்கிறோம். உங்களை கர்த்தர் நடத்தும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வழிகள் நீங்கள் பயணிக்கும் பொழுது, நம்மளுக்கா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு தான் நடத்திக்கிறார் ஆண்டவர், நம்ம கூட இருக்கிறார், நடத்துவார். சக்ஸஸாக போய் என்ன பண்ணுவோம், நம்ம அதை ரீச் பண்ணுவோன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உள்ளே அமைங்கிட்டார். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருக்கும்? நாங்கள் சொன்னேன்ல, நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலுமே நாங்கள் தான் உங்களை பெரிய ஆக்கணும்னு சொல்லுவாங்க. உள்ளே போயிட்டா இவங்க என்ன பண்ணோம், உடனே இவங்க நாங்கள் சொன்னோமே அப்போவே போவாதரான்னு கேட்டு சொன்ன உள்ளே போயிட்டான் பாரு. ஆண்டவரே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. கம்முன்னு இருங்கடா, கம்முன்னு இருங்க. எனக்கு அவருக்கு தெரியாதா? விட்டுருவாரா அவரு? உள்ளே மூழ்கி போகலாம். பேதுரு விட்டுருவாரா ஆண்டவர்? அப்படி கை பிடிச்சி தூக்கினார் பாருங்க. பேதுரு ஏன் பயந்துட்டு இருக்க? நான் கூட இருக்கும்போது ஏன் பயம் உனக்கு? என்னை பார்த்து வர வரைக்கும் உனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆண்டவரை பார்த்து போயிட்டு வரைக்கும் ஐயா, உங்கள் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன்னுடைய ஊழியத்தில், உன்னுடைய வேலையில் உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவரை விட்டு நீங்கள் திரும்பும்போது தான் அமிழ்ந்து போகிறோம். சத்துரு கொண்டாடுறான், ஆனால் ஆண்டவர் விட்டு இல்லை, கைப்பிடிச்சி மறுபடியும் தூக்கி நிறுத்துறார். முதல்ல இருந்ததை விட முதல்ல தனியாக நடந்து வந்தோம், இப்போ கூட கை போட்டு நடக்க வச்சுன்னு வர்றார். ஹல்லேலூயா. நீ அமிழ்ந்த பிறகு துக்கத்திலும் வேதனையிலும் கவலையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் கடனிலும் பிரச்சனையிலும் நீ முழுகின பிறகு உன்னை தூக்கினார் பாரு. நீ வர வரைக்கும் அப்போ நம்பி வந்த உள்ள முழுகி போன உலகத்தை பார்த்து, ஆனாலும் கர்த்தர் உன்னை கரம் பிடிச்சாரு. அவர் கரம் பிடிச்ச பிறகு உன்னை பக்கத்தில் கையை போட்டு கூட நடக்க வச்சு கொண்டு வருவார். அது இன்னும் பெரிய ராஜ மரியாதை. அல்லேலூயா. இருதயம் கலங்காது இருப்பதாக. 2 யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. யோசுவாக்கு கர்த்தர் சொல்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடங்கள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை அவர் நன்றாக அறிந்திருக்கிறபடியால் உங்களுடைய இருதயம் கலங்குகிற நேரத்தில் அவரை, கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும். நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மோசே அந்த ஊழியத்தை யோசுவா இடத்துல கொடுத்துட்டு போயிடுறாரு. அதன் பிறகு எப்படி இந்த ஊழியத்தை நடத்த போகிறோம்? ஒரு பக்கம் இந்த மோசேவை சார்ந்த உறவினர்கள் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் கீழ்ப்படியாத விசுவாசிங்க, அவங்க கீழ்ப்படிய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டுறாங்க. இவங்க மத்தியில் போராடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்கிறார், யோசுவா நீ கலங்காதே, திங்காதே, பயப்படாதே, நான் உன் தேவன். ஆண்டவர் உன்னை கரம் பிடிச்சு நடத்துவார். நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடங்களெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. என்னைக்கு எல்லாரும் உங்களை விட்டு போகிற ஒரு சூழ்நிலை நீங்கள் உணர்கிறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பார். என்னைக்கு நீங்கள் தனிமையாக நிற்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பார். நீ போகிற இடங்களெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். இனிமே முந்தின மகிமை பார்க்கிலும் பிந்தின மகிமை அதிகமாக இருக்கும். இன்னும் உன்னை அதிகமாக பயன்படுத்தும், இன்னும் அதிகமாக உனக்கு நன்மை செய்வோம், இன்னும் அதிகமாக விசுவாசம் பெருகும்படி கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆகவே உங்களுடைய இருதயம் கலகும் பொழுது கர்த்தரையே நம்பியிருங்கள், உலகத்தை அல்ல, மனிதர்களை அல்ல. 2வது கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் இதயம் பயப்படும் பொழுது கர்த்தரை நம்ப வேண்டும். உங்களுடைய இருதயம் கலங்கும் போதும் கர்த்தர் தான் நம்பணும். உங்கள் இருதயம் பயப்படும் பொழுது, இன்றைக்கி மனுஷ வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிப்பது என்னது தான்? பயம்தான். எல்லாத்துக்குமே பயம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும், திருமணத்தை குறித்த பயம் இருக்கும், கர்ப்பத்தின் கனியை குறித்த பயம் இருக்கும்,
வீடு கட்டுறது குறித்த பயம் இருக்கும், வேலையை குறித்த பயம் இருக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, கடன்காரங்க வந்து நிற்பாங்களேன்ற பயம் இருக்கும், பொழுது போயிடுச்சுன்னா பயம் இருக்கும், பொழுது வெஞ்சா பயம் இருக்கும். பயம் எல்லாத்துலேயும் இருக்குது இல்லை? ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படுற நாளில், நீ பயப்படுகிற நேரத்தில் என்ன நம்பு. அல்லேலூயா. என்னைக்கு உங்களுக்கு பயப்படுற ஒரு சூழ்நிலை வருதோ அப்போ இன்னும் அதிகமாக ஆண்டவரை நம்ப ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திறக்கிற புதிய வழிகளை பார்ப்பீங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரில் அன்பாக இருக்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்க பாருங்க. நீங்கள் ஆண்டவரில் அன்பாக இருக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் ஆண்டவரில் அன்பாக இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை கை கொள்ளுவீங்க. எதுவாக இருந்தாலும் வசனத்தின்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? பைபிள் சொல்லியிருக்குதா? ஆண்டவருக்கு இது பிரியுமா? அவன் தான் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறான். வசனத்தை கை கொண்டு வசனத்தின்படி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறவன் மேலே தான் கர்த்தர் பிதாவாகிய ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னில் அன்பாயிராதவன், என்கிட்ட அன்பாக இருக்கிறவன் அன்பாக இல்லாதவன் என்ன பண்ண முடியாது? கை கொள்ள முடியாது. பிரசங்கத்தை கேட்டு கேட்டு விட்டு போயிடுறோமா? நம்ம ஆண்டவர் மேலே அன்பாக இல்லை. பிரசங்கத்தை கேட்டு அதன்படி வாழ ஒப்பு கொடுக்குறோமா? நம்ம ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறோம். இன்னும் அழகாக சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் பிரசங்கத்தையும் வார்த்தையும் கேட்டு இந்த சத்திய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேவனில் அன்பாக இருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு விட்டுடுறீங்க, நீங்கள் வாழலைன்னா நீங்கள் தேவனிடத்தில் அன்பாக இல்லை. நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. நான் உங்களுடன் தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற உபதேசம் இது. உடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் பயப்படுவீங்கன்னு சொல்லித்தான் தேற்றரவாளனை உங்களுக்காக வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பயப்படுற சூழ்நிலை இந்த உலகம் ஏற்படுத்தும், சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் பயந்துக்கிட்டே அமர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. பயத்தை தூக்கி எறிஞ்சி என்னை தேற்றுறவாளன் என்னோடு கூட இருக்கிறார். என் இருதயம் கலங்கி பயப்படாது. என் இருதயம் எனக்குள்ள தைரியமாக இருக்குது. நான் பலம் கொண்டு தைரியமாக இருப்பேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு சவாலோடு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய பயங்களை நீக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதீங்க. ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். இந்த உலகத்தை பற்றியோ பணத்தை பற்றியோ மனுஷன் கொடுக்குற நெருக்கடியை பற்றியோ உங்களுக்குள்ள கவலை பெருகுச்சுன்னா
உங்கள் கூட இருக்கிற ஆண்டவரை நீங்கள் மறந்து போயிருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் ஆண்டவரோடு கூட அவருடைய வலது கரத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பார். 13வது வசனம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்தில் நமக்கு யார் துணையா இருக்கிறாரு? நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். நிறைய பேர் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அவர்கள் துணை, இவர்கள் துணை, வேற யார் துணை? தாய் தந்தை துணை, மனைவி துணை, கணவன் துணை, வேற யார் துணை எழுதியிருப்பாங்க. வண்டிங்கள்லாம் பார்த்துக்கிறீங்களா? இவர்கள் துணை அப்படின்ட்டு ஒவ்வொரு பேர் எழுதியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களாம் எழுதி வச்சு துணையாக இருக்கிறாங்கன்னு அவங்க காட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே பைபிள் எழுதி வச்சு சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ எழுதி வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் உனக்கு துணையாக இருக்கிறதால தான் நீ இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஆண்டவரை பார்த்தா பிசாசுக்கு எப்படி ஒரு பயம் வருதோ, அது போல் நீ போகும் பொழுது பிசாசு மாதிரி எண்ணெய் வச்சுருக்கிற ஆளுங்கள்லாம் உன்னை பார்த்தா மறைஞ்சுக்கிறான்னு அர்த்தம் தெரியுமா? நம்ம மேலே இருக்கிற பயம் இல்லை, இது சத்தியத்தை பேசுகிற ஆள், இது உண்மையை பேசுகிற ஆள், இது நீதியை பேசுகிற ஆள், தேவ வல்லமையின் அபிஷேகத்தில் நிறைந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் துணையாக கொண்டிருக்கிற ஆண்டவர் மேலே இருக்கிற பயம். அல்லேலூயா. மனுஷனை குறித்த பயம் அல்ல, ஆண்டவர் மீது இருக்கிற பயம்தான் இன்றைக்கு உங்கள் மேலே கர்த்தருடைய, அவர் சொல்ற, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லவும், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கவும், வியாதிஸ்தர்களை குணமாக்கவும், இருதய நொறுங்குண்டவர்களை தேற்றவும் கர்த்தர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவர் இருக்கிறாரு. தைரியமாக கோ ஃபார்வர்டு, நீங்கள் முன்னோக்கி செல்லுங்க, எதற்கும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய இருதயம் பயத்தினால் என்றைக்குமே கலங்கக்கூடாது. ஏம்மா குழந்தை நைட்டில் பயந்துச்சு அலறி அலறி அழுது, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? குழந்தை நைட்டில் அலறி அழுதா பரவாயில்ல, பெரியவங்களே இப்போ பயந்து அலறினுக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்டால், நைட்டில் பயந்துட்டேன், நான் பகலில் பயந்துட்டேன், எனக்கு அந்த பார்த்தேன், நான் இது பார்த்தேன், அது பார்த்தேன், எனக்கு அந்த சத்தம் கேட்குது, இந்த சத்தம் கேட்குது, எனக்கு கேட்க மாட்டேது அந்த சத்தம். இந்த பாவிங்க என் கண்ணில் மாட்ட மாட்டேறானுங்களே, ஒரு வழி பண்ணி அமுச்சிருவனே. என்னத்துக்கு பயம்? கர்த்தருடைய பிள்ளைங்க கலங்கக்கூடாது. பயந்து நீங்கள் கலங்கி என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் துணையாக இருக்கிறாரு. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கலங்காதீங்க, கலங்கக்கூடாதுங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஏசாயா 43:1-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஏசாயா 54:4 வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 2:10 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் கலங்குற கலங்கி பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. 3வதாக, உங்களுடைய இருதயம் துவலுகிற நேரத்தில் கர்த்தரை சார்ந்து நில்லுங்கள். இது உங்களுக்கு 2 முதல்ல நல்லா தெரியும். ஒன்று, உங்களுடைய இருதயம் கலங்காது இருக்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் இருதயம் பயப்படாமல் இருக்கிறது தெரியும், உங்களுடைய இருதயம் துவலாமல் இருக்கிறது. துவலாமல் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் தெரியுதா தம்பி? தூங்காமல் இருக்கிறதா? சோர்ந்து துவண்டு போகிறது இல்லை, துவண்டு போயிருக்கிறீங்களா? ஆண்டு துவலாமல் இருங்கள். நம்ம துவலும் பொழுது ஆண்டவரை என்ன பண்ணோம்? கர்த்தரை சார்ந்து நிற்கணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 20:3 வசனம். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்களுடைய சத்துருக்களுடன் நீங்கள் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவல வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும்
கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. தத்தளிக்கப்படுறது, நீங்கள் துவள வேண்டாம். உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிராளிகளை குறித்து, உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்களை குறித்து நீங்கள் துவண்டு போயிருக்கலாம். இந்த உலகத்தில் நம்மளை துவண்டு போக செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நம்மளை பற்றி வசை பேசுகிறது தான். உங்களை பற்றி உங்களை அசிங்கப்படுத்தணுன்னே சில பேர்கிட்ட பேசுகிறாங்க பாருங்கள். அதுதான் நீங்கள் நம்மளை என்ன சொன்னாலும் நம்ம துவண்டு போக மாட்டோம். 4 பேர் அடிக்கிறதுக்கு வராங்களா, பயப்பட மாட்டோம். இல்லை வேறு எதுனா பிசாசு வருதா, பயப்பட மாட்டோம். வேறு எதாவது பிரச்சனை வருதா, பயப்பட மாட்டோம். நம்ம துவண்டு போகிற விஷயம் தெரியுமா? நீங்கள் செய்யாத ஒரு மீறுதலை, நீங்கள் செய்யாத ஒரு தப்பை உங்கள் மேலே பொய்யா மற்றவங்க கிட்ட சொல்லும் பொழுது, விமர்சிக்கும் பொழுது நம்ம துவண்டு போயிடுவோம். ஆமாம் தானே? நம்ம பேரை கேவலப்படுத்தினே, நம்ம பேரை அசிங்கப்படுத்தினே 4 பேர்கிட்ட போய் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த அந்த விஷயந்தான் நம்மளை என்ன பண்ணோம்? துவள வைக்கும். இந்த உலகம் இயேசுவே அப்படி தான் பண்ணுச்சு. இயேசுவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இயேசு அற்புதத்தை செய்யும் பொழுது, இவன் மாந்திரிகம் பண்ணி பண்ணுறான் அற்புதத்தை அப்படின்னு சொன்னாங்க. எல்லார்கிட்டையும் போயிட்டு தேவதூஷணம் பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வைராக்கியமாக பிரசங்கிக்கும் பொழுது, வைராக்கியமாக ஜெபிக்கும் பொழுது, வைராக்கியமாக வெளிப்படையான அற்புதங்கள் கிரியைகளை கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிறான் பாருங்க பிசாசு எண்ணம் பிடிச்சவன் சில பேர், அப்படியே உன் வளர்ச்சியை பிடிக்காதவன், உன்னுடைய உயர்வை தடுக்க நினைக்கிறவன் என்ன திரும்ப பண்ணுவான்? அவன் என்ன பெரிய அற்புதம் பண்ணிட்டான், அவனை நல்லா ஜெபம் பண்ணிட்டான், அவனை நல்லா பிரசங்கம் பண்ணிட்டான், அவன் நல்லா பாட்டு பாட்டான், ஊரில் இல்லாதவங்க பாடுறதா பாடுறான், எல்லாரும் மாதிரி தான் பாடுறான், அவன் ஒன்று நல்லா பாடலையே. ஏதோ நீங்கள் ஆண்டவருக்காக மகிமையான ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே கர்த்தர் பிரியப்படுத்துறவங்க, இந்த பிள்ளை இந்த நிலைமையிலிருந்து நல்லா பாடி இருக்குது, இந்த தம்பி இந்த நிலைமையிலிருந்து நல்லா பாடிக்கிறானேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பிடிக்காதவங்க அப்படியே வெறுப்பு வெந்து போய் புகஞ்சுனுக்குது பாரு, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் நல்லா இல்லையா, என்னத்த நீ பாடுனுக்கிற, மைக்கில் ஏன் கத்தினுக்கிற, நீ மைக்கிலையா கத்தினுக்கிற, நீ ரொம்ப நல்லா கத்துவ. நல்லா பாடுறவங்களை பார்த்து என்ன எப்போ பார்த்தாலும் மைக் எடுத்து கத்தினே இருக்கிறிய நீ. அப்படியே நம்மக்கு அப்படியே என்னது அப்படியே சின்ன கோயில் சித்ரா இவங்க பாடினா அப்படியே காதில் அப்படியே தேன் பாயுது, இந்த அம்மா பாடினா கத்தினுக்குது. என்ன நீ எப்போ பார்த்தாலும் மைக் ஏற்றுதுனா கத்தினுக்கிறிய? நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், அவ்வளோதான். 4 பேர் நல்லா இருக்கணும் நம்ம பாடல. யாருக்காக இந்த மகிமை யாருக்கு செலுத்துகிறோம்? ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். பைபிளில் வசனம் சொன்ன உடனே என்னைக்காவது பசங்க எடுத்து படித்து பார்த்துக்கிறீங்களா? சொன்ன உடனே திருப்பின உடனே எடுத்து வாசிங்க, உபாகமம் 20:3 அப்படின்னு ஒன்றா அக்காமாருங்களும் அம்மாமாருங்க குரல் தான் கேட்கும். அண்ணன்மாரு தம்பிமாரு குரல் என்ன கேட்டுக்கிறீங்களா? அப்பாமாரு குரலை வேத பாடம் வாசிக்கிறதோடு சரி, ஒரு முறை முன்னாடியே வாங்கி படித்து வச்சுக்கினேன், டக்குன்னு எடுத்து படிக்கணும். ஃபயர் இல்லை இல்லை கொளுத்துனா கூட எரிய மாட்டுது, எவ்வளோ நேரம் கொளுத்து நிற்குது, என் கை தான் சுடுது, எடுக்கணும் பேடு பைபிள் வச்சுக்கிற, டக்குன்னு எடுத்து வாசி பார்க்கலாம். ஏன் தெரியுமா வாசிக்கல? அவங்க இதயம் துவண்டு போச்சு. என்னடா திக்கி திக்கி படிச்சுனுக்கிறேன்னு சொன்ன ஒரே வார்த்தை தான். அவன் திக்கி படிக்கிறானோ திணறி படிக்கிறானோ அதையாவது படிக்கிறான்ல, நீ என்னைக்காவது படிச்சுக்கிறியா? இந்த படிக்காததுக்கு பாரு, அதான் வந்து சொல்லலாம், நல்லா படிக்கணும் தம்பி, பைபிளு நல்லா படிக்கணும், சத்தமாக படிக்கணும். நீ படிக்கிறியா? முதல்ல திக்கி படிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் கொண்டு போகிறீங்களே, நீங்கள் எத்தனை பேர் திக்காமல் படிப்பீங்க? எல்லாருமே அப்படி தான் கற்றுக்கொள்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கொள்கிறது தான். நீ நிற்கிறேன்னா நான் உண்மையில் எனக்கு திக்குவாய் தான். சில நேரத்தில் வார்த்தைகளே மறந்துடும், வசனங்களே என்னால் வசனம் எனக்கு படிக்க முடியும், ஆனால் வார்த்தைகள் எனக்கு வராது. எனக்கு திக்குவாய் தான், மந்தனாவு தான், என்னால் பேசவே முடியாது. சின்ன வயசுலலாம் ஒரு பதில் கேட்டாங்கன்னா 10 நிமிஷம் ஆகும் நான் சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ அப்படியே பேச முடியுது. அது கடவுளுடைய மாற்றம். அவர் கொடுத்த ஒரு கிருபை, அவர் கொடுத்த ஒரு தாளந்து, அவர் கொடுத்த அந்த ஞானத்தினால அது நின்று பேசிகிட்டு இருக்குது, அவ்வளோதான். நிறைய நேரத்தில் வார்த்தைகளே வராது. வர பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி நல்லா பேச, நல்லா பாடுற, நல்லா சத்தமாக படிக்கிறப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பான்னு சொல்கிறது தான் என்னது
ஒரு நல்ல ஒரு இதயம் தோண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன, கொஞ்சம் நான்லாம் எப்படி படிப்பேன் தெரியுமா? யாருமே இது பைபிள் எடுத்து யாருமே டக்குன்னு வாசினா நம்ம சர்ச்சில் பார்க்கலைங்க. போன வாரம் சத்தம் கேட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் நைட் ப்ரேயரில். பரவாயில்லையே யாரோ படிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த ஐயா கூட வந்து தம்பி படிச்சுன்னுக்கிறான். சரி நம்ம பிள்ளைங்க தான் ஏதோ ஒரு சின்ன ஆசை எனக்கு, நம்ம பிள்ளைங்க தான் பச்சிச்சோன்னு பார்த்தா அந்த கூட வந்து தம்பி பைபிள் கீபோர்டில் வச்சு டக்குன்னு எடுத்து வாசிச்சுன்னுக்கிறாரு. அன்றைக்கி பாருங்கள் நைட் ப்ரேயரு வேதம் வாசிக்கிறது கூட யாரும் இல்லைங்க, வரமாட்டுறாங்க. நைட் ப்ரேயர் கூட நல்லா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், கை முடக்கி தூங்கட்டும், பெட்ஷீட் போதின்னு தூங்கட்டும். நைட் ப்ரேயர் கூட நம்மளால பண்ண முடியல, வர முடியல, பாரப்பட முடியல, ஆண்டுடைய சமூகத்துக்கு வர முடியல. எத்தனை பேருக்கு விடுதலை தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ அற்புதமாக நடந்துச்சு தெரியுமா? நீங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. வந்தவங்ககிட்ட கேளுங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். ஆண்டவர் அற்புதமாக பண்ணார். அதிகமான நிறைய கிரியைகளிலிருந்து ஒரு சிலரை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இது போல தான் ஆண்டவர் கொடுக்குற இதுதான் உங்களை தோண்டு போக செய்யக்கூடிய விஷயங்கள். அதில் ஒருத்தர் செய்கிறத என்கரேஜ் பண்ணால் அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அவங்க என்கரேஜ் பண்ணான்னு பெருமை உட்காந்துக்கிச்சுன்னா அன்றைக்கி முன்னாலே பண்ண முடியாது. என்கரேஜ் பண்ணுறது நம்ம இன்னும் நல்லா பண்ணுறதுக்காக தானே தவிர்த்து நம்ம பெருமைப்படுறதுக்காக கிடையாது. அதே போல் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்போ தான் இன்னும் நல்லா பண்ணணும். என்ன அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் துவண்டு போகிறபடி சொல்லிட்டாங்க, அதனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சத்தமாக வாசிக்குது என்னுடைய பேஷன். அல்லேலூயா. தம்பி தங்கச்சி உங்களால் திக்கி படிக்க முடியுதோ, திணற படிக்க முடியுதோ, பைபிளை சத்தம் போட்டு படிக்க, வீட்டில் படிங்க. எனக்கு பிரச்சனை தெரியுமா? மனசுக்குள்ளே படித்து தான் சத்தமாக படிக்க முடியாமல் போயிடுச்சு. மனசுக்குள்ளே வீட்டில் காலையில் சத்தமாக உட்காந்து படிங்க, அலாரம் தேவையில்லை. 4 மணிக்கு எழுந்து உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், சத்தமாக படிங்க. சத்தமாக பச்சு பழகிட்டிங்கன்னா இங்கே வந்து வாசிக்கும்போது சத்தமாக உங்களால் படிக்க முடியும். மனசுக்குள்ளே படிச்சுட்டு சத்தமாக படிக்கும்போது பயம் வருது, துவண்டு போகிறோம் இல்லை? எனக்கும் பைபிளுக்கும் பைபிள் ஓரமாக வச்சுட்டு கை கட்டின்னு உட்காந்துக்கிறோம். பைபிள் அப்படியே அரவணைப்பிலே இருக்கணும், மடி மேலேயே இருக்கணும். சோறு தட்டு மட்டும் கீழே இறங்க மாட்டுதே, மடி மேலே வச்சு தட்டு வச்சு சாப்பிட தெரியுதுல்ல? தட்டு கீழே குஞ்சு சாப்பிட முடியுதா பிரதர் சிஸ்டர்? தட்டு தூக்கி கையில் வச்சுக்கணும், இங்கே வச்சுன்னு துண்டுங்க. தட்டு மடி மேலே விட்டு இறங்க மாட்டுதேம்மா, கீழே வச்சு சாப்பிடுமா அப்படின்னா கூட கூட இறையாது. மடி மேலே அவ்வளோ டேஸ்டான புட்டு போட்டாங்கன்னா மறைச்சி மேலே கையிலே வச்சு, ஒரு கையில் தட்டு ஒரு கையில் சாப்பாடுலாம் இருக்குது. என்னைக்காவது பைபிளை கையில் வச்சு அப்படியே நம்ம நெஞ்சோடு அணைச்சி நீங்கள் பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் மடியிலே வச்சுருப்பாங்க பைபிள். சில பேர் இந்த குழந்தைங்களை பேத்து தூக்கி போட்டுறாங்க பாரு, பைபிள் எங்கே கிடக்குன்னு நம்ம எங்கே கிடக்கு, எங்கே பாரு பைபிள் பாரு, மடியிலே வச்சுக்கிறீங்களா? குழந்தைங்களை அப்படியே மடியிலே வச்சுன்னு இருப்பாங்க பாருங்கள். மடியில் வச்சு வாசிக்கணும், தட்டு மடி விட்டு இறங்க மாட்டுது. ஆனால் பைபிள் கையிலே இருக்கிறது கிடையாது. ரொம்ப முக்கியங்க இந்த வார்த்தை. இதை நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் துவண்டு போகிற சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் எங்கே துவண்டு போனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு சூழ்நிலை கொண்டு வருவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்களுடைய இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். அல்லேலூயா. இது என்ன ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான்னா, நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வல்லவனுக்கு வல்லவன் வருவான். அல்லேலூயா. தேசத்தில் கேட்கிற செய்திகளை கேட்டு துவண்டு போயிடாதீங்க. ஊழியத்தில் ஒடிசாவில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, ஒடிசாவில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி அடித்து, ஊழியக்காரங்களை அடித்து அவங்க வாயில் சாணி கரைச்சி ஊற்றி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறானுங்க. சொல்லுங்கள், அங்கே அப்படிலாம் பண்ணுறாங்களே, இப்போ நம்ம பண்ணாலும் அப்படி தான் வரும். துவண்டு போகாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். தைரியம் திரும்பி கரைச்சி நம்ம வாயில் ஊற்றி விட்டுலாம்.
சொல்கிற இயேசுவின் ரத்தம் என்ன அவ்வளோ மதவெறி பூச்சிக்குது பாருங்க. இது சமத்துவம் நிறைந்த நாடு. இந்திய தேசம் என்பது மத சார்பற்ற நாடு. எப்படி ஒரு குறிப்பிட்ட மதம் மாத்திரம் கொண்டாட முடியும்? ஓட்டு எல்லாரும் தானே போடுறாங்க. எல்லா மக்களும் எல்லாருமே வாழ்கிற ஒரு 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 நாடு தானே, மத சார்பற்ற நாடு தானே இந்தியா. அது எப்படி ஒரு தனித்துவப்பட்ட ஒரே ஒரு மதம் மாத்திரம் தலை தூக்கி எழுப்பி நின்று அவங்க அதிகாரம் செலுத்த முடியும்? அப்போது ஜனநாயகமும் இந்த அரசியலும் அவ்வளோ சீர்கிட்டு கிடக்கிறது என்றால் இந்த வல்லவனுக்கு வல்லவன் ஆளுகிற ஒருவனை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. சிறுபான்மை மக்களை இன்னும் சிறுபான்மைப்படுத்தி அவருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் என்றால் இயேசு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். அவர்கள் சும்மா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான், கர்த்தர் யுத்தம் செய்வார்னு ஊழியக்காரங்க சும்மா இருக்கிறாங்க. யுத்தம் பண்ண தெரியாதா பாஸ்ட்டுங்களுக்கு? விசுவாசிங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாதா? திரும்ப உங்களால் யுத்தம் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க. சும்மா இருக்குன்றதுக்காக எதை வேணால் பண்ணாலும் சும்மா இருப்பாங்கன்னு யோசிச்சாங்கன்னா இயேசு யுத்தம் பண்ணுவார். அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதியான எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் இயேசு யுத்தம் பண்ணுவார். ஊழியக்காரனை அவமானப்படுத்த எந்த ஊழியக்காராவது எந்த கிறிஸ்துவனாவது இப்படி இவ்வளோ துணிகரமாய் போய் மற்ற மதத்தினரை ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளோ கிறிஸ்துவம் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவம் எங்கே கட்டாயப்படுத்துகிறான்? எங்கெங்கே கட்டாயப்படுத்துற? கிறிஸ்துவம் எங்கேயாவது கட்டாயப்படுத்திக்கிறானா? எந்த கிறிஸ்துவனும் கட்டாயப்படுத்தி சுவிசேஷத்தை சொல்ல மாட்டான். விருப்பம் இருந்தால் கேளு, இல்லைன்னா போயிடுன்னு தான் சொல்லுவான். கட்டாயப்படுத்துறது யாரு? இது சொல்லியே ஆகணும்னு சொல்கிறது அவங்க தான். இதை சொல்லியே ஆகணும், இதை செஞ்சே ஆகணும். அப்போ நீங்கள் அல்லவா மத வெறி பிடித்தவர்களாய் தீவினையோடு சுற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறான்னு யோசிக்கிறாங்க. இயேசு யுத்தம் பண்ண ஆரம்பித்தாருன்னா அந்த அரசியல் ஆட்டத்தில் அடக்கி அமைதியாக உட்கார வச்சிருவார். இதெல்லாம் பார்த்து நீங்கள் துவண்டு போகாதீங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து ஆகணும். நீ தைரியமாக நில்லுங்க. ஒடிசாவில் எப்படி நடக்குதே, பீகாரில் எப்படி நடக்குதே, நம்ம கூட சுவிசேஷம் சொல்ல போகிறோம், நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவானுங்களா, நம்ம வந்தால் போவானா? நீ அப்படி பண்ணவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ துவண்டு போவாத, தைரியமாக பண்ணு. நம்ம இடத்துல நம்ம ஊரில் நம்ம பிறந்து வளர்ந்துருக்குறோம். ஏன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரணும்ல நம்ம போராடின்னு இருக்கிறோம். அவங்க உண்மையான சத்தியத்தை அறிஞ்சிக்கணும் இல்லை, சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். இதை சொல்லு அதை சொல்லு அதை செய்ய நான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. நான் வெள்ளிக்கிழமையும் சொன்னேன், மிஷினரிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கல்வி கொடுத்தாங்க, மருத்துவத்தை கொடுத்தாங்க. அதன் பிறகு அறிவு கொடுத்து தான் ஆண்டவனை காண்பிச்சாங்க. படிப்பறிவு இல்லாத மக்களை ஏமாற்றிட்டாங்கன்னு இவனுங்க சொல்லுவானுங்க. இப்போவும் பேசிட்டா இருக்கிறானுங்க. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கெல்லாம் போய் இயேசு பற்றி சொல்லி எல்லாம் கிருஷ்ணன் ஆக்கிட்டாங்க. எல்லோரும் இப்போ இங்கே யாரெல்லாம் படிச்சுக்கிறீங்க? எல்லாருமே படிச்சுக்கிறீங்க. எல்லாம் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி முடிச்சுக்கிறீங்களா? இங்கே யார் படிக்காதவங்க இருக்கிறாங்க? எல்லாமே படித்தவங்க தான். நானும் 3 டிகிரி முடிச்சிருக்கிறேன், இன்னும் கூட படிப்பேன். ஆண்டவர் இன்னும் படிக்க வைப்பார். படிப்பறிவு இல்லாதவங்களை ஆண்டவர் அறிவு இல்லாதவங்களுக்கு போய் இயேசு பற்றி சொல்லி மதம் மாற்றலை. இங்கே ஆண்டவரை காண்பித்துக்கு முன்னாடி அவருடைய அன்பை காண்பிச்சாங்க, கொடுத்தாங்க, தியாகமாக கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க, அறிவு கொடுத்தாங்க, மருத்துவத்தை கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்த பிறகு தான் இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாங்க. நீங்கள் வணங்குற ஆண்டவர் யாரு? எங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்லது பண்ணுறீங்களே, இது யார் சொல்லி கொடுத்தது? எங்களுக்கு இயேசு சொல்லி கொடுத்தார். அவர் இப்படி தான் அற்புதம்லாம் பண்ணார், இப்படி தான் நிறைய பேர் நல்லா உருவாக்குனார். எங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தார், அந்த வேலையை தான் அங்கே செஞ்சாங்க. அதன் பிறகு தான் படித்து அறிவாளி ஆகின பிறகு தான் நிறைய பேர்னா நாங்கள் கிறிஸ்துவங்களாக மாறினாங்க. படிக்காத மக்களை ஏமாற்றி கிறிஸ்துவங்களாகிறது கிடையாது. இப்போ போய் பிரெயின் வாஷ் பண்ணுறானுங்க. என்னான்ட்டு நீங்கள்லாம் தாய் மதத்துக்கு திரும்புங்கள். மூளை இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம். நாங்கள் எதில் இருக்கிறோன்றது முடிவு பண்ணுறது நீங்கள் இல்லை, நான் முடிவு பண்ணோம். இல்லை, ஜனநாயக நாடு இந்தியானா குடியரசு நாளைக்கு கொண்டாட போகிறோம்ல, குடியரசு தினம் கொண்டாடுறோம்ல. இப்போ குடியரசு பெற்றிருக்குன்னா எனக்கான தெய்வத்தை நான் தேர்ந்தெடுக்கணும், எனக்கான சுவிசேஷத்தை நான் தேர்ந்தெடுக்கணும். எனக்கான உரிமையை நீ இதை சாப்பிடணும், நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது,
நான் சாப்பிட்றத கூட நீயா அதை தடை சொல்லணும்? ஆமாவா இல்லைங்களாங்க? கரெக்டாக நீங்கள் துவண்டு போயிருப்பீங்கள்ல இதெல்லாம் பார்த்து கேட்டு. நான் துவண்டே போக மாட்டேன். இதை பார்த்துலாம் எனக்கு இன்னும் எனர்ஜி ஆகுது. இவனுக்கு இந்த மாதிரிலாம் வெறியாக பண்ண ஒன்று எனக்கு இன்னும் வெறி அதிகமாகுது ஊழியம் பண்ணன்ட்டு. என் கண்ணில் மாட்ட மாட்டுறானுங்க. ஊழியம் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இடம் வாங்குறதுக்கு நின்று பேம்ப்ளேட் கொடுத்துன்னு இருக்கிறான். வாங்க இங்கேருந்து போனீங்கன்னா காட்டு பக்கத்தில் நல்ல இடம் போய் சொல்கிறான். ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. காட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னா சம்மந்தம் இருக்குதாங்களாங்க, அனுமதிக்கன்பேட்டை வரணும். இப்படி சொல்லி ஏமாந்து நிறைய பேர் சிட்டியில் இடம் வாங்கி போட்டுக்கிறாங்க. நடந்த உடனே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு நடந்த உடனே ஸ்கூல் போய் காட்டு பக்கத்தில் பாருங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு. சார் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தருங்க வந்தார், எடுத்துன்னு போனாங்க ஸ்கூலில் சேர்க்கல. ஸ்கூலில் அவங்கள போய் அங்கே போனான். சார் பயந்துக்குன்னு அவர் அவங்க ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போட்டார். ஆனால் விளம்பரத்தில் சொல்கிறான், இங்கே பாருங்கள் நீங்கள் 2 ஸ்டெப்பு வச்சிங்கன்னா ஸ்கூல் வந்துடுது, 2 ஸ்டெப் வச்சிங்கன்னா காலேஜ் வந்துடுது, 2 ஸ்டெப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது, பஸ் ஸ்டாண்டு வந்து காட்டு பக்கத்துக்கு பஸ்ஸு டைமிங் பஸ் தான். காலைல ஒரு பஸ்ஸு, சாயந்தரம் ஒரு பஸ்ஸு. இதை நம்பி எங்கே இருக்கிற பாவிங்களாம் என்ன பண்ணிக்கிறானுங்க, இடம் வாங்கி போட்டு வச்சுக்கிறானுங்க. ஒரு இடம் வாங்குறதுக்கு விளம்பரம் பண்ணுறான், உடம்பு குறைக்கிறதுக்கு. ஸ்கூலாண்ட நின்றுக்கிறேன். அன்றைக்கி வந்து நிற்கிறேன். என்ன வினித்து பார்த்தவங்க என்ன தோணுச்சு தெரில. சார் ஸ்லிம்மாகனு ஆசைப்படுறீங்களா? இருந்தாங்க சார்னாரு. நான் ஆசைப்படலைங்கன்ட்டு வந்துட்டேன். நான் கூட இப்படி தான் இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லிம்மாக இருக்கிறேன். எனக்கு தெரியல நீ ஒன்றும் அழகாக இருக்கிற மாதிரின்ட்டேன். அதில் திமிரு பாருங்க. ஒரு உடம்பு குறைக்கிறதுக்கு நின்றுக்குன்னு பேப்பர் கொடுக்குறான். என்னன்ட்டு நீங்கள் உடம்பு குறைக்கணுமா, ஸ்லிம் ஆகணுமா, இந்த இது வாங்கி படின்னு. நானும் அதான் சொல்கிறேன். நீ பரலோகத்துக்கு போகணுமா, இயேசுவை தெரிஞ்சுக்கணுமா, இயேசு தான் வழி, இது வாங்கி படி. விருப்பம் தான் பாரு. அவன் சொல்கிறான், விருப்பம் தான் கலர்ஸுக்கு வாங்க சார். நான் அதான் சொல்கிறேன், விருப்பம் தான் கோயிலுக்கு வா. இல்லை பிடிக்கலையா பச்சிட்டு அங்கே கசக்கி போட்டு போய்ட்டு, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி தான் பண்ணுறோமோ தவிர கட்டாயம் நீ கலர்ஸுக்கு வந்து அவங்க உடம்பு குறைச்சி தர இருந்து போ. அவனுக்கு அந்த உரிமை, நம்மளுக்கு அந்த மாதிரி தான். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தாங்க சுவிசேஷன்றது. இந்த புரிந்து கொள்ளுதல் கூட இல்லை இந்த முட்டாளங்களுக்கு. இந்த புரிந்து கொள்ளுதல் கூட இல்லை இந்த முட்டாளங்களுக்கு. இது கூட தெரியாமல் இருக்கிறானுங்க. அப்படின்னா வெறி பிடிச்சிட்டுக்குது. மனுஷனை நேசிக்க முடியல உன்னால். ஒரு சகோதரனை பார்க்க முடியல. அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்தி காயப்படுத்துற அப்படின்னா உனக்கு இதை தான் சொல்லி தருதா மதன்றது? அவனுடைய தாழ்மை, அவன் அமைதியாக இருக்கிறது எதை குறிக்க தெரியுமா? இயேசு அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க, அதனால அமைதியாக இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? இயேசு கற்றுக் கொடுத்தாரு, அதனால் அவங்க அந்த ஊழியக்காரனுக்கு அவன் அடிக்காத ஆள், அவன் வந்து ரொம்ப கோழெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரபலமான ரவுடிகள் தான் ரசிக்கப்பட்டு நிறைய பேர் பாஸ்டர் ஆகிக்கிறாங்களே. ஏன் அடி வாங்கிக்கிறாங்க? ஏன் நீங்கள் பண்ணுற கொடுமைகள்லாம் பொறுத்துக்கிறாங்க? நான் இயேசு கம்முன்னு சொன்னதால தான் கம்முன்னு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து நீங்கள் துவண்டு போகாதீங்க. இன்னும் தீவிரப்படுத்துங்க, இன்னும் நல்லா ஊழியம் பண்ணுங்கள். ஆண்டவருக்காக வைராக்கியமாக இல்லைங்க. என்ன ஆண்டவருக்காக வைராக்கியமாக பண்ணியிருக்கிறோம் நம்ம? இன்றைக்கி சொல்கிறேன், இந்த தேசத்தில் கேட்கிற செய்திகளை கேட்டு உங்களுடைய இருதயம் துவள வேண்டாம். ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இந்த தேசத்தில் கேட்குற ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு விஷயம் கேட்டு தான் இருப்பீங்க. அதை கேட்டு நீங்கள் துவள வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் மாறும். நீங்களும் ஆண்டவருக்காக எழும்புங்க. அவங்க பணத்துக்காக நின்று பேம்ப்ளேட் கொடுக்குறான், விளம்பரம் பண்ணுறான். நம்ம பணத்துக்காக இல்லை, பரலோகத்துக்காக பண்ணிகிட்ருக்குறோம். அவருடைய வேலையை செய்கிறோம், அவருக்காக ட்ராக்ஸ் கொடுக்குறோம், அவரை பற்றி ஆண்டு பற்றி சொல்கிறோம். அவனை தப்பான வழியிலேருந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அவன் குடியிலேருந்து கர்த்தர் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அவன் விபச்சாரத்துலேருந்து கர்த்தவனை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அவன் அடிமதனத்திலேருந்து கர்த்தவனை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நின்று ட்ராக்ஸ் கொடுக்குறோம், சுவிசேஷம் சொல்கிறோம். கெட்டு போனவங்களுக்கு தான் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம். நீ நல்லா இருக்கிறல்ல, நல்லா யுகுத்தியாக இருக்கிற, நீ போயிடு, உனக்கு சொல்ல, நான் அறிவு உள்ள உங்களுக்கு சொல்ல, தெளிந்த புத்தி உள்ளவங்க உங்களுக்கு சொல்ல. குடியில் இருக்கிறான் பாருங்க, அடிமதனத்தில் இருக்கிறான், விபச்சாரத்தில் இருக்கிறான், குடும்பம் அடிமைப்பட்டிருக்குது, குடும்பத்தை விட்டு பல நாட்களில் சுற்றி நிற்கிறான் பாரு, அவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், அவனுக்கு நச்செய்தி சொல்கிறேன். வேணுன்றவங்க பயனடையட்டும். ஆமாவா இல்லையா? நீங்கள் துவண்டு போகக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைங்க என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? துவண்டு போங்க. டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி. எனக்கு ஒருத்தர் அமுச்சு விட்டார் இந்த வீடியோவை. ஏன் அமுச்சு விட்டார்? நீ பார்த்து பண்ணுப்பா அப்படின்னாரு. எனக்கு நம்ம ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்லாம் பண்ணுறோம்ல, அதை பார்க்குறாரு பொழுது. அவர் பார்த்துட்டு அவங்க வாயில் சாணி கரைச்சி ஊற்றிட்டாங்களாம்ப்பா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க. எனக்கு அமுச்சு விட்டு பார்த்து பண்ணுப்பா. நீ சொல்கிறேன், நான் துவண்டு போக மாட்டேன், இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக நிற்பேன். இங்கே இல்லை,
என் ஊழியத்தின் துவக்கத்தில் நீங்கள் போய் பாருங்கள், சுந்தர சோகத்துலேருந்து தெருவில் நின்று இருக்கிறேன் நான். எது என்னுடைய நற்செய்தி அறிவிக்கணுன்றது என் மேல் விழுந்த கடமை. ஆண்டவருக்காக எப்படி வேணால் நடக்கட்டும், தூண்டு போக மாட்டேன். ஆண்டவருக்காக நிற்கணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்காக நின்னே ஆகணும். சாங்கியம் சம்பிரதாயம் பின்னாடி ஓடினீங்கன்னா நீங்கள் தூண்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். யாரோ சொல்கிறத கேட்டு யாரோ சொல்கிறத வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தூண்டு போயிட்டீங்க. இயேசு எனக்கு தெரியும், ஆண்டவர் என்ன சொன்னோம் அதை தான் நான் செய்வேன்னு நிற்கிறீங்க பாருங்கள், நீங்கள் தூண்டு போவாதீர்கள். உலகத்துக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. உங்களால் உலகம் மாறணும். சிம்பிள். அல்லேலூயா. உலகத்துக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. உங்களால் உலகம் இயேசு அறியணும். உங்களால் உலகம் மாறணும். இயேசுவை வாழ்ந்து காட்டுங்க. எந்த இடத்துல உங்களை முன்னாடி நிறுத்தாதீங்க. இயேசுவை முன் நிறுத்தி வாழுங்க. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.